செம்ம டேஸ்டியான தளத்தளன்னு தக்காளி சட்னி அரைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்திடுங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. 4 பல் பூண்டுங்க, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 வரமிளகாய் சேர்த்திடுங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்குன 5 தக்காளி அதையும் சேர்த்திக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த எண்ணெயிலையும் நல்லா வெந்து வரணும். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலைங்க வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ஆறுனுனையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.